ஒரு சின்ன கிராமத்துல நாலாபுறமும் பசுமை நிறைஞ்சிருந்தது. வயல்ல பயிர்கள் அசைஞ்சிட்டு இருந்தது. அப்புறம் நதிகள் கலகலன்னு ஓடிக்கிட்டு இருந்தது. அங்க ஒரு அழகான பொண்ணு இருந்தா. அவளோட பேரு தான் மீரா. மீராவுக்கு சமையல் பண்ணணும்னா ரொம்ப பிடிக்கும். அவ தினமும் தன்னுடைய சமையலறையில ஏதாவது புதுசா பண்றதுக்கு முயற்சி பண்ணுவா. சமையல்ல சிறந்தவளா விளங்கணும்னு ஆசை அவளுக்கு. ஏய் மீரா, ஆமா நீ என்ன பண்ற? புதுசா ஒன்று செஞ்சிருக்கேம்மா, கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்து தான் சொல்லுங்களேன் எப்படி இருக்குன்னு. தாராளமா. எங்க நானும் பார்க்குறேன் என் பொண்ணு எப்படி சமைச்சிருக்கான்னு. ஆஹா, அற்புதம். மீரா, நீ ஒரு மாயக்காரி தான் போ. உன் கையில சுவை இருக்கு. இந்த மாதிரி ஒரு சுவையை யார் சாப்பிட்டாலும் இந்த உலகத்தையே மறந்துடுவாங்க. நிஜமாவாமா சொல்றீங்க? ஆமா என் செல்லம். மீராவோட அம்மா சொன்னது உண்மைதான். நிஜமாவே மீராவோட கையில மேஜிக் இருந்தது. அப்புறம் கூடிய சீக்கிரத்துல இந்த மேஜிக் தான் அந்த கிராமத்தையே பைத்தியமாக்க போகுது. கடவுளே, என் பொண்ணு ரொம்ப கடினமா உழைக்கக்கூடியவ. உன்னோட ஆசீர்வாதம் அவளுக்கு என்னைக்கும் இருக்கணும். அவளோட ஆசை ஒவ்வொன்றும் நிறைவேறணும். இது போல தினந்தோறும் நடக்கிற அந்த வாழ்க்கையில ஒரு நாள் கிராமத்தோட பெரிய ஹோட்டல் ஸ்வாத் சாகரோட முதலாளி ஷெஃப் விஜய் தன்னோட ஹோட்டலை திறந்து 1 வருஷம் ஆன சந்தோஷத்துல ஒரு போட்டியை ஏற்பாடு பண்ணாரு. வணக்கம் கிராமத்து ஜனங்களே, நீங்க இவ்வளோ பெரிய எண்ணிக்கையில தலைவரோட அலுவலகத்துக்கு வந்திருக்கீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலா நம்மளுடைய ஹோட்டல் ஸ்வாத் சாகர் ஆரம்பிச்சு 1 வருஷம் முடிய போகுது. இதுக்காக உங்க எல்லாருக்கும் நான் சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அப்புறம் கூடவே விசேஷமான ஒரு போட்டி வச்சிருக்கேன். அப்படி யாராவது பாலக் குலாப்ஜாம் சூப் பண்ணாங்கன்னா அவங்கள என்னுடைய ஹோட்டலோட மெயின் ஷெஃபா ஆக்குவேன். விஜய் இப்படி சொன்ன உடனே கிராமம் மொத்தமும் ஒரு சலசலப்பு ஏற்படுச்சு. பாலக் குலாப்ஜாம் சூப் இது முடியாத விஷயமா தோணுச்சு. ஏன்னா இந்த ரெண்டுமே மொத்தமா வித்தியாசமானது. ஒன்று கீரை வகை, இன்னொன்று இனிப்பு வகை. இது ரெண்டுத்தையும் வச்சு சூப்பு பண்ணோன்னா எப்படி பண்றது? மீரா இதை கேட்ட உடனே ரொம்பவே பயந்து போயிட்டா. ஐயோ கடவுளே, விஜய் சார் ரொம்பவே கஷ்டமான வேலையை கொடுத்துட்டாரே. நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, எப்படியாவது இந்த போட்டியில ஜெயிச்சு இந்த வருஷம் காலேஜ் ஃபீஸை கட்டிடலான்னு நினைச்சேன். அப்பாவுக்கு வயல்ல உதவி செய்யலான்னு நினைச்சேன். இப்போ இப்படி ஒரு சிக்கல்ல வந்து மாட்டிக்கிட்டேனே. பாலக் அப்புறம் குலாப் ஜாமுன் சூப்பா கேட்கும் போதே பயமா இருக்கு. எங்கே தோத்துருவேணும்னு பயமா இருக்கு. இப்போ நான் என்ன பண்றது? பாவம், பயத்தினால மீரா எதையும் யோசிக்க கூட முடியல. அப்பதான், நீ என்ன சொன்ன? போட்டியில தோத்து போயிடுவியா? அம்மா, நீங்களா? ஆமா, நான் தான். என்ன மீரா இது? ஒரு சின்ன கஷ்டம் உடனே தோல்வியை ஒத்துக்கிட்ட? என்னோட மீரா இவ்வளோ பலவீனமானவ கிடையாதே. நான் என்ன சொன்னேன் அதை நீ மறந்துட்டியா? நீ ஒரு மாயம் தெரிஞ்சவ. அம்மாடி, இந்த போட்டி ரொம்ப கஷ்டமானது. ஆனா அதை ஒன்னால செய்ய முடியுங்கிறது எனக்கு தெரியும். நீ எப்பவும் ஏதாவது புதுசா செய்யணும்னு முயற்சி பண்றவ. கடவுள் உன் கூட இருக்காரு. அதனால நீ தோல்வியை ஒத்துக்காத. அம்மா சொன்னதை கேட்டுட்டு மீராவோட ஆர்வம் இன்னும் அதிகமாயிடுச்சு. மறுநாள் மீரா ஷெஃப் விஜயோட ஹோட்டலுக்கு போனா. அங்க நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாரோட பார்வையும் மீரா மேல இருந்தது. அப்பதான் ஷெஃப் விஜய் வந்தாரு. மீராவை பார்த்துட்டு சிரிச்சுட்டு என்ன சொன்னாருன்னா, அட என்ன இது, நீ ரொம்பவே பயந்து போன மாதிரி இருக்க. உன்னால இந்த சூப்பை பண்ண முடியுமா? விஜய் சொன்னதை கேட்டுட்டு மீரா இன்னும் பயந்து போயிட்டா. ஆனா அவ தன்னம்பிக்கையோட பதில் சொன்னா, கண்டிப்பா சார், நான் முயற்சி பண்றேன். கடைசியில போட்டியும் ஆரம்பிச்சது. அப்புறம் மீரா தன்னோட வேலையை ஆரம்பிச்சா. சரி, முதல்ல இந்த பாலக்கை வச்சு ஆரம்பிப்போம். மீரா அந்த பாலக்கை நல்லா கழுவி சுத்தம் பண்ணா. அப்புறம் அதை சின்ன சின்ன துண்டுகளா வெட்டிக்கிட்டா. அப்புறம் அவ குலாப் ஜாமுனை எடுத்தா. ஆனா அது ரொம்பவே இனிப்பா இருந்தது. ஐயோ கடவுளே, இந்த பாலக் அப்புறம் குலாப் ஜாமுனை மட்டும் வச்சு நான் சூப் பண்ணேன்னா அப்புறம் அதோட சுவை ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இப்போ இது சுவையாம இருக்கணும், அப்புறம் மற்றவங்களுக்கும் பிடிக்கணும்னா நான் இதில் என்னத்தை சேர்க்கறது? அப்போதான் மீராவோட பார்வை சமையலறையில் இருக்கிற பொருள் மேலே பட்டுச்சு. அவ கண்ணில் இஞ்சி பட்டுது. இஞ்சி கொஞ்சம் காட்டமா இருக்கும். அப்படி நான் இந்த சூப்ல இஞ்சியை பயன்படுத்தினா அநேகமா சூப்போட சுவை நல்லா இருக்கும். மீரா அந்த இஞ்சியை சின்ன சின்ன பீசஸா வெட்டினா. அப்புறம் அதை பாலை கூட சேர்த்தா. அப்புறம் கொஞ்சம் தண்ணியை விட்டு ரெண்டுத்தையும் வேக வச்சா. இஞ்சியும் பாலக்கும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா சூப்போட நிறம் பச்சையா மாறுச்சு. இப்போ மீரா அந்த சூப்பை ஒரு கிண்ணத்துல ஊத்தினா. குலாப் ஜாமுனை சின்ன சின்ன பீசஸா வெட்டி அதோட சேர்த்துட்டா.
அவ சூப்பை டேஸ்ட் பண்ணா, ஆனா இப்பவும் அதோட சுவை கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. இந்த சூப்பு காரமாவும் இல்லை, இனிப்பாவும் இல்லை, ஏதோ ஒன்று குறையா இருக்கு. அப்பதான் அங்க இருந்த எலுமிச்சை பழத்தை அவ பார்த்தா. அப்படி இதுல நான் எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டா அதுக்கப்புறம் இதோட சுவை சமமா ஆயிடும்னு நினைக்கிறேன். அவ எலுமிச்சை பழத்தை வெட்டினா, அதோட சாறு சூப்புல பிழிஞ்சா. அதுக்கப்புறம் அவ சூப்பை டேஸ்ட் பண்ணா. இந்த தடவை சுவை ரொம்ப பிரமாதம். இனிப்பு, புளிப்பு, அப்புறம் கொஞ்சமா கசப்பு, மூணும் வித்தியாசமான சமநிலையில இருந்தது. மீரா ஷெஃப் விஜய கூப்பிட்டா. விஜய் சூப்பை டெஸ்ட் பண்ணாரு. அப்புறம் அதிர்ந்து போனாரு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சூப் அவர் இதுக்கு முன்னாடி குடிச்சதே இல்லை. இந்த சூப்பு உண்மையிலேயே அற்புதம். நான் இது வரைக்கும் நினைச்சு கூட பார்த்ததில்ல. பாலக்கும் குலாப்ஜாம் சூப்பும் இவ்வளோ சுவையா இருக்கும்னு. வாவ் மீரா, நீ உண்மையிலேயே கலக்கிட்ட. இந்த போட்டியில நீதான் வெற்றியாளர்னு நான் அறிவிக்கிறேன். கடைசியில மீரா அந்த போட்டியில ஜெயிச்சிட்டா. அப்புறம் ஸ்வாத் சாகரோட மெயின் ஷெஃபா மாறினா. இப்ப கிராமம் முழுக்க மீராவை பத்தி தான் எங்க பார்த்தாலும் பேச்சு. அவளை பாராட்டுறதுல யாருமே கொஞ்சம் கூட சோர்ந்து போல. இது மட்டும் இல்ல, மீரா வந்ததுல இருந்து ஸ்வாத் சாகர் ஹோட்டல்ல கூட்டம் நிறைய ஆரம்பிச்சது. மக்கள் ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் மீரா செஞ்ச பாலக் குலாப் ஜாமுன் சூப்பை குடிக்க வந்தாங்க. அம்மா அம்மா இங்க பாருங்க, இது என்னுடைய முதல் மாச சம்பளம். அம்மாடி என் செல்லம், நீ நல்லா இருக்கணுமா? ஆமாம்மா, நான் இதை வச்சு என் காலேஜ் ஃபீஸை கட்டிடுவேன். அப்புறம் அப்பாவுக்கு வயலில் நான் போய் உதவியா இருப்பேன். எல்லாம் சரியாயிடும்மா, நீங்க வேணா பார்த்துக்கிட்டே இருங்க. உண்மைதான், மீராவுக்கு தன்னோட உழைப்புக்கான பலன் கிடைச்சிருச்சு. அவளுடைய கஷ்டங்கள் எல்லாமே கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சது. ஆனா இதெல்லாம் இதோட நிக்க போறது இல்ல. சீக்கிரத்துல மீராவுக்கு இன்னொரு பெரிய பரிசு கிடைக்க இருந்தது. மீரா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை சார், ஒரு புது டிஷ்ஷை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். வாவ் மீரா, நீ உண்மையிலேயே ஒரு புத்திசாலி தான். முதல்ல நான் உன்னை உசுப்பேத்தி விட்டேன். ஆனால் ஒவ்வொரு தடவையும் உன்னை நீ நிரூபிச்சுக்கிட்ட. ரொம்ப நன்றி சார். நன்றியெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ இன்னும் முன்னேறணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த பணத்தை வச்சுக்க. நீ உனக்குன்னு ஒரு தனி ஹோட்டலை ஓப்பன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நீ ஒரு சிறந்த ஷெஃப் மட்டும் இல்லை, ஒரு நல்ல விவசாயியா கூட ஆகலாம். என்ன நிஜமாவா? நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி. விஜய் கொடுத்த பணத்தை பார்த்ததும் மீரா ரொம்ப சந்தோஷப்பட்டா. அவளுடைய பல வருட கனவு இப்போ நிறைவேற போகுது. உடனே அவ அந்த பணத்தை வச்சு கிராமத்தோட பிரபலமான ஒரு சுற்றுலா இடத்துல ஒரு பெரிய ஹோட்டலை திறந்தா. அதுக்கு பேரு ருச்சிரான்னு வச்சா. கடவுளே, உனக்கு நான் என் நன்றியை எப்படிப்பா செலுத்துறது? நீங்க என் பொண்ணோட கனவை நிறைவேற்றிட்டீங்க. அவளுடைய உழைப்புக்கான பலனையும் கொடுத்தீங்க. உங்க கருணை இவளுக்கு எப்பவும் இருக்கணும். அப்புறம் அவளுக்கு உதவி செய்யறதுக்கு தெய்வம் போல ஒரு மனுஷர் வந்தாரே, விஜய் சார். அவரையும் நீங்க எப்பவும் ஆசிர்வதிக்கணும். அவரு என் மகளை முன்னேற்றி விட்டாரு. அவ மேல நம்பிக்கை வச்சாரு. அவளுக்கு கத்து கொடுத்தாரு. அவருக்கும் நல்லதை செய்யுங்க கடவுளே. அப்போதான் விஜய் அங்க வந்தாரு. யாரோட நல்லதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அட சார், வாங்க சார். நாங்க இப்போ உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். உங்களால தான் என்னால் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஹோட்டலை ஓப்பன் பண்ண முடிஞ்சது. இல்லைன்னா இதெல்லாம் என்னால் முடியும்னு நினச்சி கூட பார்க்க முடியாது. இதில் நான் எதுவும் பண்ணிடல மீரா. நான் உனக்கு பண உதவி செஞ்ச அவ்வளவுதான். ஆனால் இந்த முழு வெற்றியோட உரிமையாளர் நீதான். உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய திறமை, உன் பிடிவாதம், அசையா நம்பிக்கை, இதெல்லாம் தான் உன்னை இது வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்கு. இதை என்னைக்கும் விட்டுடாத. அப்புறம் இதே போல முன்னேறிக்கிட்டே போ. கண்டிப்பா சார், ரொம்ப ரொம்ப நன்றி. முடிவு நல்லா இருந்தா எல்லாமே நல்லா தான் இருக்கும். மீராவோட ஹோட்டல் ருச்சிரா ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு. மக்கள் அங்க சாப்பிட்றதுக்காக மட்டும் இல்ல, அவ எப்படி இந்த அளவுக்கு முன்னேறினாங்கிற கதையை கேட்கறதுக்காகவும் வந்தாங்க. இந்த கதையில இருந்து நமக்கு என்ன பாடம் கிடைக்குதுன்னா, அதாவது என்னைக்கும் நாம தோல்வியை ஒத்துக்க கூடாது. ஒவ்வொரு போட்டியும் ஒரு வாய்ப்பா அமையும். காட்டோட அந்த இருண்ட இருட்டுல டெய்ஸிக்கு நடந்தது எல்லாமே நம்ப முடியாததா இருந்தது. சொல்ல போனா அந்த மனுஷன் டெய்ஸிய லேடி பட்டர்ஃப்ளைன்னு எதுக்காக கூப்பிடுறாரு? இது எல்லாமே ரொம்ப மர்மமா இருந்தது. அதுவே இன்னொரு பக்கம் டேவிடோட நிலைமையும் ரொம்பவே மோசமாயிக்கிட்டே போச்சு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இனிமே என்னால் அமைதியாக இருக்க முடியாது. நான் இப்போவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன். போலீஸ் ஸ்டேஷனில் ரிப்போர்ட் கொடுக்குறேன். டெய்ஸியை பற்றி எந்த விவரங்களும் தெரியாத காரணத்தினால டேவிட் காலையில் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டாரு, டெய்ஸியை காணோன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக. ஆனால் அங்கேயும் அவருக்கு ஏமாற்றம் தான் கிடச்சிது. என்ன, நீங்கள் ரிப்போர்ட் எழுத மாட்டீங்களா? ஆனால் ஏன்? ஏன்னா டெய்ஸி காணாமல் போய் இன்னும் 24 மணி நேரம் ஆகவே இல்லை.
அதனால தான் எங்களால் ரிப்போர்ட் வாங்க முடியாது. என்ன? இல்லை, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இங்கே பாருங்க, இன்னைக்கு அவளுடைய பிறந்த நாள். அப்புறம் இது வரைக்கும் அவள் வீட்டுக்கே திரும்பி வரல. இது நல்ல விஷயம் கிடையாது இல்லைங்க. இதை பாருங்க சார், நான் உங்கள் காலில் கூட விழுறேன். தயவு செஞ்சு நான் கொடுக்குற கம்ப்ளைண்ட்டை ஏற்றுக்கோங்க. இங்கே பாருங்கள், உங்களுடைய ஃபீலிங்ஸ் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் பல சமயங்களில் சில பேர் ஏதாவது ஒரு வேலையில் மாட்டிக்கிறாங்க, இல்லை அவங்களே எங்கேயாவது போயிடுறாங்க, அப்புறம் அவங்களே திரும்பி வந்துடுறாங்க. ஒருவேளை டெய்ஸி வேலை விஷயமா எங்கேயாவது மாட்டியிருந்துருக்கலாம், ஒருவேளை அவங்களே திரும்பி வந்தாலும் வரலாம். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்போ நீங்கள் வீட்டுக்கு போங்க. போலீஸ் சொன்னதை கேட்டுட்டு டேவிட் ரொம்பவே மனம் உடைஞ்சு போயிட்டாரு. டெய்ஸிக்கு ஏதாவது கெடுதல் நடந்திருக்குமோன்னு ரொம்ப பயந்தாரு. என்ன மன்னிச்சிடு மார்கி, நான் நம்ம பொண்ணை ஒழுங்காக கவனிச்சிக்க முடியல. நேற்று அவளுடைய பிறந்த நாள், அப்புறம் நேற்று தான் அவள் காணாமல் போயிட்டா. இதெல்லாம் என்னுடைய தப்பு தான். ஆனால் நான் தோல்வியை ஒத்துக்க மாட்டேன். இப்போ நானே என் பொண்ணை தேடி போகிறேன். பாவம் டேவிட், டெய்ஸி காணாமல் போனதுனால தன்னைத்தானே அவர் திட்டிக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் அவளை தேடி புறப்பட்டு போனாரு. அதுவே இன்னொரு பக்கம் டெய்ஸி ஒரு பெரிய வலையில சிக்கிக்கிட்டா. இதெல்லாம் என்னது இது? அப்புறம் எனக்கே எப்படி நடந்தது? லேடி பட்டர்ஃப்ளை, நீங்க அழாதீங்க. நான் ஒன்றும் லேடி பட்டர்ஃப்ளை கிடையாது, புரிஞ்சுதா? நான் டெய்ஸி, என் அப்பா அம்மாவோட டெய்ஸி. நான் இப்போ இதெல்லாம் நடந்திருக்குன்னா இதுக்கு காரணம் நீதான். பாரு, நல்லா பாரு, என்ன நீ எந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டேன்னு. நானா? இல்ல லேடி பட்டர்ஃப்ளை, நான் எதுவும் பண்ணல. இது உங்களுடைய தலையெழுத்து. நீங்க ஒன்றும் சாதாரண பொண்ணு கிடையாது. நீங்க இந்த காட்டோட ராணி. நீ பேசுறதெல்லாம் என்ன? எனக்கு எதுவுமே புரியல. எனக்கு புரியுது. நடந்த விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளவு சாதாரணம் கிடையாது. ஆனா நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாகணும். என்ன உண்மை? உங்க பிறப்பின் உண்மை. சொல்ல போனா நீங்க ஒரு சாதாரண பிறவி கிடையாது. உங்க இனம் மனித இனம் கிடையாது. நீங்க விலங்குகளோட இனத்தை சேர்ந்தவங்க. அது என்னன்னா, ரொம்ப வருஷமா இந்த காட்டுல ஃபிடர் ராக் குடும்ப ஆட்சி நடந்துட்டு இருந்தது. அப்புறம் நீங்க அந்த குடும்பத்தை சேர்ந்த இளவரசி. என்னது? நான் இளவரசியா? அப்புறம் நான் எப்படி என் அம்மா அப்பாவோட வீட்டுக்கு போய் சேர்ந்தேன்? அது என்ன விஷயம்னா, நீங்க பிறந்த போது காட்டுல ஒரு கருப்பு நிழல் பயங்கரத்தை உருவாக்கிட்டு இருந்தது. அதுல எத்தனையோ பறவைகள், விலங்குகள், பழங்காலத்து மரங்கள், செடிகள் அதோட தாக்குதல்னால இறந்து போயிடுச்சு. அதுல உங்க அப்பாவோட பேரும் இருந்தது. என்னது? லேடி பட்டர்ஃப்ளை, உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் உங்க அம்மா ரொம்பவே பயந்துட்டாங்க. அதுக்கு இடையில தான் நீங்க பிறந்தீங்க. காட்டோட நிலைமை ரொம்ப மோசமாயிக்கிட்டே போச்சு. அதனால உங்க அம்மா நகரத்துல ஒரு நல்லவங்க வாசல்ல உங்களை விட்டுட்டு அங்கிருந்து அவங்க ஓடிட்டாங்க. ஆனா கொடுமை என்னன்னா, இப்ப அவங்களும் இந்த உலகத்துல இல்ல. என்னது? அம்மாவும் உயிரோட இல்லையா? ஆமா, அவங்க இறந்ததுக்கு அப்புறம் உங்களை நாங்க கண்காணிச்சுக்கிட்டே இருந்தோம். டேவிடும் மார்கியும் உங்களை நல்லபடியா வளர்த்து ஆளாக்கி இருந்தாங்க. உங்களுடைய இந்த காடு உங்க வரவுக்காக வருஷ கணக்கா வெயிட் பண்ணுது. ஆனா உங்களை இங்க கூட்டிட்டு வரதுக்கு முன்னாடி நீங்க பட்டர்ஃப்ளையா மாறுறது ரொம்பவே அவசியமானது. அதனாலதான் உங்களை விட்டு நாங்க இவ்வளவு நாளா விலகி இருந்தோம். ஆனா இப்ப நீங்க இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. இனிமே இந்த காட்டை அந்த கருப்பு நிழல் கிட்ட இருந்து உங்களால தான் காப்பாற்ற முடியும். டெய்ஸி இந்த விஷயத்தை கேட்டதும் ரொம்ப அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டா. அப்புறம் அவ பார்த்தா, அவளை சுத்தி நாலாபுறமும் விலங்குகள், பறவைகள்லாம் வந்தது. அப்புறம் அதுங்க எல்லாம் டெய்ஸிக்கு தலை குனிஞ்சு வணக்கத்தை தெரிவிச்சுதுங்க. அப்பதான் டெய்ஸி 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 அவளோட அப்பாவோட குரலை கேட்டா. அவ பார்த்த போது மலைகளுக்கு பின்னாடி இருந்து டேவிட் அவளை தேடி கேட்டு அங்க வந்து சேர்ந்தாரு. அப்பா! டெய்ஸி டெய்ஸி, இதெல்லாம் என்னதுமா? டெய்ஸிய மின்னும் சிறகுகளோட பார்த்த உடனே டேவிட் அதிர்ந்து போனாரு. அவருக்கு எதுவுமே புரியல. அப்பதான், இதெல்லாம் எப்படி நடந்தது? உனக்கு இந்த நிலைமை எப்படி ஏற்பட்டுச்சு? டேவிட் கேட்ட கேள்விக்கு டெய்ஸி தன்னுடைய உண்மைகள் எல்லாத்தையும் சொன்னா. அதை கேட்டதும் டேவிட் அதிர்ந்து போனாரு. அப்புறம் அவளை கட்டி அணைச்சுக்கிட்டாரு. டெய்ஸி, என்னுடைய செல்லமே. அப்பா! ஆனா இப்போ அந்த தீய சக்தியோட நாம எப்படி போராடுறது? டெய்ஸி இப்போதான் புதுசா பிறவி எடுத்திருக்கா. அவ அந்த தீய சக்தியை எப்படி எதிர்த்து போராடுவா? நீங்க கேட்கறது நியாயம்தான்.
ஆனா நாம இதுக்கு மேலேயும் நேரத்தை கடத்தக்கூடாது. அதுக்கப்புறம் எல்லாமே அழிஞ்சு போயிடும். அதனால இதுக்கு மேல நான் என்ன சொல்லணும் அதை தான் நீங்க செய்யணும். 2 நாளைக்கு அப்புறமா பௌர்ணமி வருது. நீங்க அன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு இங்க வந்து பாருங்க. மொத்தது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். சரிங்க. இப்போ நீங்க வீட்டுக்கு போங்க. அப்புறம் லேடி பட்டர்ஃப்ளையை பார்த்துக்கோங்க. இந்த அதிர்ச்சியான விஷயத்தை கேட்டதும் டேவிட் டெய்ஸியை ஒரு ஷால்ல சுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. வீட்டுக்கு வந்ததுமே டேவிட் பார்த்தாரு, டெய்ஸி ரொம்பவே அமைதி ஆயிட்டா. அவளோட உடம்பெல்லாம் நடுநடுங்கிக்கிட்டு இருந்தது. அவ ரொம்பவே பயந்து போயிருந்தா. அப்பதான், டெய்ஸி என்னம்மா ஆச்சு? ஒன்னும் இல்லப்பா. அது சரி, இனிமே நீ என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டியா? உன்னுடைய அப்பா கிட்ட எல்லாத்தையும் மறைக்க போறியா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லப்பா. அது விஷயம் என்னன்னா, இதெல்லாம் எனக்கு புதுசு. அப்புறம் இதெல்லாம் நம்பக்கூடியதாகவும் இல்லை. அந்த பெரியவர் தீய சக்தியை பற்றி என்னெல்லாம் சொன்னாரோ, என்னால் அந்த காட்டை காப்பாற்ற முடியுன்ற நம்பிக்கை இல்லை. இப்போதான் நான் புது பிறவியை எடுத்திருக்கேன். அப்புறம் இதெல்லாம் என்னால் இதை செய்ய முடியும்னு எனக்கு தோணலை. நீ சொல்கிறதும் உண்மைதான். ஆனால் தூதன் என்ன சொன்னார்னா, அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. எல்லாமே சரியாயிடும். எல்லாம் எவ்வளவு நல்லா இருந்ததில்லப்பா. நீங்கள், நான், அம்மா. ஆனால் பாருங்க, இப்படிங்கிறதுக்குள்ளே எல்லாமே மாறிடுச்சு. இப்போ நான் டெய்ஸி கிடையாது. நான் லேடி பட்டர்ஃப்ளையாக மாறிட்டேன். இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லைப்பா. கொஞ்சம் கூட தேவையில்லை. எனக்கு புரியுதுமா. ஆனால் இதைத்தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. நீ வேணும்னா பாரு, அந்த தீய சக்தி கிட்ட இருந்து காட்டை நீ நிச்சயமாக காப்பாற்றுவ. அப்புறம் நீ ராணியும் ஆவ. ஒரு வழியாக 2 நாளும் கடந்துடுச்சு. டேவிட் டெய்ஸியை ராத்திரி 12 மணிக்கு காட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. அவர் அங்க பார்த்தாரு, அந்த தூதர் காடு முழுக்க மெழுகுவத்தியால அலங்கரிச்சிருந்தாரு. அப்புறம் அந்த காட்டுக்கு நடுவுல யாகத்துக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருந்தது. ஐயா, நான் டெய்ஸியை கூட்டிட்டு வந்துட்டேன். அந்த தூதர் அவகிட்ட மாயத்தடியை கொடுத்தாரு. லேடி பட்டர்ஃப்ளை, நீங்க அந்த பாதுகாப்பு சக்கரத்துல போய் உட்காருங்க. அந்த தூதர் சொன்ன உடனே டெய்ஸி அந்த பாதுகாப்பு வளையத்துக்கு நடுவில் போய் உட்கார்ந்தா. இந்தாங்க ஆயுதம். ஆயுதமா? இதை வச்சுதான் நீங்க அந்த தீய சக்தியை அழிக்கணும். ஆயுதத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா தூதர் மந்திரங்களை ஜபிக்க ஆரம்பிச்சாரு. பாஷ்மாவி வல்லே போரேக் பிளாக் கொஷ்குவா வீரி வே மஸ்டி சோரோ சோரோ. பாஷ்மாவி வல்லே போரேக் பிளாக் கொஷ்குவா வீரி வே மஸ்டி சோரோ சோரோ. பாஷ்மாவி வல்லே போரேக் பிளாக் கொஷ்குவா வீரி வே மஸ்டி சோரோ சோரோ. அப்போதான் திடீர்னு வானத்துல நிலாவோட வடிவம் பெருசாக ஆரம்பிச்சது. காற்று சில்லுன்னு ஆனா வேகமா வீசுச்சு. அப்புறம் காற்றுல ஒரு வித்தியாசமான இசை கேட்டுது. இந்த சத்தம் எப்படி? அது வர்றதுக்கான நேரம் வந்துடுச்சு. அப்பதான் விலங்குகள், பறவைகள் எல்லாம் அந்த யாகத்துக்கிட்ட ஒன்று சேர்ந்தது. பாஷ்மாவி வல்லே போரேக் பிளாக் கொஷ்குவா வீரி வே மஸ்டி சோரோ சோரோ. பாஷ்மாவி வல்லே போரேக் பிளாக் கொஷ்குவா வீரி வே மஸ்டி சோரோ சோரோ. பாஷ்மாவி வல்லே போரேக் பிளாக் கொஷ்குவா வீரி வே மஸ்டி சோரோ சோரோ. திடீர்னு மரங்கள், செடிகள், கிளைகள்ல நெருப்பு பத்திக்க ஆரம்பிச்சது. அப்போ எல்லாரும் பார்த்தாங்க, ஒரு பெரிய கருப்பு தீய சக்தி வானத்துல வந்து நின்னுச்சு. அது வந்துடுச்சு. ஆமாங்க, நீங்க எழுந்திருச்சு நில்லுங்க. டெய்ஸி எழுந்து நின்னா. அப்புறம் மெல்ல மெல்ல அவளுடைய உடம்பு காத்துல பறக்க ஆரம்பிச்சது. அந்த கருப்பு தீய சக்தி டெய்ஸியை நோக்கி வந்தது. அப்பதான், லேடி பட்டர்ஃப்ளை என் கூட சேர்ந்து சொல்லுங்க. மாஷ்மாவி வல்லே போரோக்லா கோஷ்டுவா வீரேவே மஷ்டி சோரோ சோரோ. அப்புறம் ஒரு அற்புதம் நடந்தது. அந்த மாய தடியில இருந்து ஒரு பெரிய தீப்பழம்பு வெளியே வந்தது. அது நேரா போய் அந்த தீய சக்தி மேல பட்டுச்சு. கொஞ்ச நேரத்துல அந்த கருப்பு தீய சக்தி நெருப்புல துடிச்சுது. அந்த தீய சக்தி துடிக்கிறத பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆனாங்க. அப்புறம் அந்த தீய சக்தி கொஞ்ச நேரத்துல சாம்பலா மாறிடுச்சு. அப்புறம் டெய்ஸி மயங்கி விழுந்துட்டா. டெய்ஸி, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவ காலையில விடிஞ்சதுமே முழிச்சுக்குவா. அப்பதான் சூரியனோட முதல் கதிர் பூமியில விழுந்தது. அப்புறம் டெய்ஸி சுய நினைவுக்கு வந்தா. அப்பா, ஓ காட், தேங்க் காட், என் பொண்ணு இப்போ நல்லா இருக்கா. அப்புறம் இதோட டெய்ஸியோட இந்த தேவதை கதை சந்தோஷம் நிறைஞ்ச முடிவு உண்டாச்சு.